வணக்கம், வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான ஒரு புட்டா டிசைன் பார்க்க போகிறோம். இந்த புட்டா டிசைனில் என்ன டிஃப்ரென்ஸ்னால், நான் இப்போ யூஸ் பண்ண போகிற மெட்டீரியல் தான் இந்த நரம்பு தான். நான் இந்த டிசைனுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நரம்பு எடுத்துகிட்டு நான் எப்பயும் போல் நம்ம நார்மலாக த்ரெட் எடுத்து முடிச்சு போட்டுட்டு தானே ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி நான் நாட் போட்டுக்கிறேன். இந்த நாட் போடுறது பார்த்திங்கன்னா எனக்கு த்ரெட்டில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த நரம்பில் ஃபஸ்ட்டு நான் ஃபைண்ட் அவுட் பண்ண டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இதில் அந்த முடிச்சு போடுறது, அந்த ஃபாஸ்ட்டு ஸ்டார்டிங் நாட் போடுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மேபி போட போட நல்லா பழகிருமா இருக்கும். போட்டு பழகிட்டோம் அப்படின்னா, ஒரு 1 or 2 months போட்டு பழகிட்டோன்னா நமக்கு எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறதுன்றது நல்லா தெரிஞ்சிடும். ஈஸியாக போட்டுடலான்னு நினைக்கிறேன். இந்த மோட்டிவ் தான் எடுத்திருக்கேன். இந்த ஷேப்லேயே நமக்கு கிடைக்கும் கோல்டு கலரில். நமக்கு பீட்ஸ் இருக்கு இல்லையா, 3mm பீட், 4mm பீட், அந்த மாதிரி மெட்டீரியலில் தான் இருக்கும் இது. ஸோ இது வெளுத்து போயிடும், கலர் ஃபேட் ஆயிரும் அப்படிலாம் இல்லை. ரொம்ப நாள் ஆனாலும் இந்த கலர் இருக்குது இந்த மோட்டிவ்ஸில். ஸோ இது நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதை ஒரு ஃப்ளவர் டிசைனில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நரம்பு யூஸ் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணுறேன். நரம்பு யூஸ் பண்ணும்போது நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணேன்னா, த்ரெட்டை விட நரம்பு எனக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த ஃப்ளோ நல்லா ஃப்ரீயாக வருது. த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லேட் ஆகும். இது நரம்புன்றதுனால நல்லா ஃப்ளோவாக வருது. அதே இன்னொரு முக்கியமான விஷயம், த்ரெட்டு சம்டைம்ஸ் நமக்கு அந்த நீடிலோட எண்டில் அந்த டிப் பாயிண்டில் மாட்டிச்சு சிக்கிரும். சம்டைம்ஸ் சிக்கும். அதை எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நம்ம மறுபடியும் கீழே இழுத்து விட்டுட்டு மறுபடியும் எடுத்து சரி பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் நரம்பு பொறுத்தவரையும் அந்த ப்ராப்ளமே வரல. நான் இதை போட்டு முடிக்கிற வரைக்கும் அது ஒரு நல்ல விஷயமா இருந்தது. பட் எனக்கு நான் ஃபஸ்ட் டைம் போடுறதுனால ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்தது. பீட்ஸ் யூஸ் பண்ணும்போது மட்டும் டக்குன்னு பீட்ஸ்லாம் உருவிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. ஏன்னா ரொம்ப ஃப்ளோவாக வந்துச்சு. அதனால் இந்த டிசைன் பண்ணிவிட்டு இதில் உள்ள கேப்பில் நான் குந்தன் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஸோ நான் சொல்கிற விஷயங்களையும் நோட் பண்ணிக்கிட்டு கேட்டுக்கோங்க. அந்த டிசைனும் என்ன பண்ணுறேன்றதையும் பார்த்துக்கோங்க. இந்த டிசைன் நீங்கள் ஹேண்டுக்கு ஃபுல்லாக அங்கே இங்கே ஃபுல்லாக புட்டாஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளவுஸுடைய பேக் நெக் அண்டு ஹேண்ட் இது ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். பார்டர் லைன் மட்டும் கொடுத்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். நான் இப்போ சுகர் பீட் இன்சர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நரம்பு யூஸ் பண்ணி. ஒரு 1 year பிஃபோர் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணேன். பட் எனக்கு அந்த டைமில் வேண்டான்னு சொல்லிட்டு வச்சுட்டு திரும்பி நான் த்ரெட்டே யூஸ் பண்ணிட்டேன். நான் த்ரெட்டே யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததுனால எனக்கு அதுதான் பிடிச்சிருந்தது. பட் இப்போ ஒரு பர்பஸுக்காக தான் இந்த நரம்பு நான் யூஸ் பண்ணுறேன். சரி, எப்படி இருக்குன்றது தெரியணும் இல்லையா? நம்ம ஆல்ரெடி நான் டிப்ஸ் வீடியோ போட்டுட்ருக்கேன். அதில் நரம்பு யூஸ் பண்ணாதீங்க, த்ரெட் யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஸோ அதுக்கான ரீசன் என்னன்றது எனக்கும் தெரியணும். நான் கிளாரிஃபை பண்ணணும் உங்களுக்கு முக்கியமாக. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டிசைன் இந்த நரம்புலையும் போட்டுட்ருக்கேன். பட் ஃபஸ்ட் டைம் போட்டோன்னே நான் நரம்பை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்குவேனா கிடையாது. இன்னும் நிறைய டிசைன்ஸ்லாம் போட்டு பார்த்துட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பட் ஒன் திங் என்னென்னா, ரொம்ப அதாவது ஒரு தண்ணி மேலே மிதக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி, இந்த கிளாத் மேலே மிதக்கிற மாதிரி இருக்குது இந்த நரம்பு யூஸ் பண்ணி நம்ம ஆரி ஒர்க் போடும்போது. அந்த ஒரு ஃபீல் கிடைக்குது. ஏன்னா அவ்வளோ ஃப்ளோ அவ்வளோ ஈஸியாக இருக்குது. நான் த்ரெட்லேயே ஃபுல்லாக போட்டு பார்த்துட்டு இப்போ நரம்பு போடுறதுனால மெயினாக அந்த ஃப்ளோ அவ்வளோ ஈஸியாக இருக்குது. அதாவது ரொம்ப ஈஸியான விஷயம் ஆரி ஒர்க் அப்படின்ற மாதிரி தோன்ற மாதிரி இருக்குது. டக்கு டக்குன்னு வந்துடுது. எந்த சிக்கலும் இல்லை, இடையில மாட்டுறதில்லை, அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லை. பட் ஃபஸ்ட் டைம் போடுறதுனால நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் பயம் மட்டும் இருக்குது. இந்த பீட்ஸ் உருவிட்டு வந்துடுமோ டக்குன்னு அப்படின்னு. பட் அப்படிலாம் வரதில்லை. அதே மாதிரி இந்த மாதிரி நாட் போட்டு முடித்தாலுமே நல்லா ஸ்டிக்காக இருந்துக்குது. கிளாத்தை பிடிச்சி கீழே எடுத்தாலுமே நழுவிட்டு வந்துடுமோன்னு கூட நினச்சேன். நரம்புன்றதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக வந்துடுமோ அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, அந்துக்கெலாம் இல்லை. அதே மாதிரி நல்லா இழுத்தாலுமே அந்து போகிறதும் இல்லை, நல்லா ஸ்ட்ரென்த்தனாகவே இருக்குது. பட் இன்னொரு விஷயம், இந்த அங்கங்கே நரம்பு கொஞ்சம் நாட் போட்ட இடத்துலலாம் தெரியுது. பட் நாம் த்ரெட் யூஸ் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் இருக்காது. சேம் கலர்லேயே கிளாத்தோட கலரே யூஸ் பண்ணுறதுனால.
ஸோ இப்போ நான் நரம்பு யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த நரம்பு வந்து இந்த நார்த் இண்டியன்ஸ்லாம் ரொம்ப ஸ்பீடாக போடுறாங்கல்ல, எப்படி இவங்க இவ்வளோ ஸ்பீடாக போடுறாங்க அப்படின்னு யோசிப்போம். அவங்க இந்த மாதிரி நரம்பு யூஸ் பண்ணும்போது என்னென்னா அவங்களுக்கு நல்ல ஸ்பீடு கிடைக்கிது, ரொம்ப ஸ்பீடாக போட்டு முடிச்சிடுறாங்க. ஸோ இந்த நரம்பு வந்து இவ்வளோ ஃப்ளோவாக வரதுனால தான் அவங்களால இவ்வளோ ஸ்பீடாக போட முடியுது. அண்ட் கம்பேர்ட் டு த்ரெட் வந்து நரம்பு யூஸ் பண்ணும்போது ஒரு 5 ஹவர்ஸில் போடுற ப்ளவுஸை வந்து ஒரு 3 ஹவர்ஸ்லேயே போட்டுடலாம். அது வந்து கன்க்ளூட் ஆகுது இந்த விஷயத்துலேருந்து. நான் இப்போ இந்த மோட்டிவ்க்கு யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு தெரியுது. இதுவே வந்து நான் ஃபஸ்ட் டைம் போடும்போதே எனக்கு இவ்வளோ ஃப்ளோ கிடைக்குதுன்னா இன்னும் நல்லா போட்டு பழகிட்டால் இன்னுமே நல்லா ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மோட்டிவ் ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சு. ஒருவேளை நீங்கள் ப்ளவுஸில் வந்து யூஸ் பண்ணிங்க ஹேண்டில் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு அழகாக கிடைக்கும். ஃபைனலாக வந்து நான் இப்போ த்ரெட்டையும் எடுத்திருக்கேன், இந்த நரம்பையும் எடுத்திருக்கேன். இது வந்து ஹேமர் பாலி தான் யூஸ் பண்ணுறேன் இந்த த்ரெட்டு, வர்தாமன் பிராண்டு. ஸோ நான் இதை வந்து நல்லா இழுத்து பார்க்குறேன். இழுக்கும்போது எனக்கு வந்து நல்லா, அதாவது டக்குன்னு அருந்துருச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது, நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ரென்த்து யூஸ் பண்ணி இழுத்தா தான் வந்து அருந்துச்சு. பட் ஆனால் இந்த நரம்பு வந்து அதை விட இன்னும் அதிகமாக ஸ்ட்ரென்த்து கொடுத்தா தான் வந்து அந்து போச்சு. அதாவது த்ரெட்டை விட இது வந்து கொஞ்சம் அருகிறது கஷ்டமாக தான் இருந்தது. த்ரெட்டு வந்து கொஞ்சம் ஈஸியாக அருந்துடுற மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்காக த்ரெட்டு ஸ்ட்ரென்த் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், த்ரெட்டும் வந்து ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்குது. பட் அதை விட இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்தா தான் வந்து நரம்பு கட் ஆகுது, அவ்வளோதான். இன்னும் ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அதனால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.